இஸ்ரேல் ஆயிரக்கணக்கான வருடங்கள் பின்னோக்கி பயணிக்க மனித பரிணாமத்தின் தொடக்க கூறுகளை காட்டும் சிறந்த இடம். உலகத்தின் அத்தனை பகுதிகளிலும் தெரிஞ்ச மதங்கள்ல ஒன்றின் பிறப்பிடம். விதிக்குள்ள சிக்கியது போல இடம் பிடிக்க நாட்டு மக்களின் உயிர் பணயம் வைக்கப்பட்ட பகுதி. போர்களும் இழப்புகளுமே பெரும் பகுதி வரலாற்றை வச்சிருக்கக்கூடிய இடம். தற்காலத்திலையும் இடம் பிடிக்க மதம் பிடித்தவர்கள் போர்கள் புரிந்து கொண்டிருக்கும் இடம். இருப்பினும் வளர வழிகளை தேடி உலக பொருளாதாரத்தின் முன்னணியில வளரும் நாடுகள் பட்டியல்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம். பிலிப்பைன்ஸ் மாதிரியே மனித பரிணாம தொடக்கத்தின் பிரதிபலிப்பை இங்கேயும் பார்க்க முடியும். லெவன்ட்ல ஆரம்ப காலத்துல ஹோம்னின் அப்படிங்கிற பரிணாம வளர்ச்சியில குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சிகள் இருக்கு இல்லையா, இதனுடைய அடிப்படையில 1.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்க மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி தொடங்கி இருக்கு அப்படின்ற கண்டுபிடிப்புகள் இருக்கு. காப்சே அப்படின்ற குகைகள்ல மண்டை ஓடுகளும் எலும்பு கூடுகளும் இதை உறுதிப்படுத்துற விதமா 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வும் இருக்கு. அதை தொடர்ந்து நேட்டோபியன்கள்ன்றவங்க 10,000 வருடத்துக்கு முன்பு, அதை தொடர்ந்து 4,500ல கிராமங்கள் அமைத்து மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க கசூலியன் சொல்லக்கூடிய குழுக்களா வாழ்ந்திருக்காங்க. அவங்க விவசாயம் செய்ததுக்கான ஆதாரம் நகல், ஹோரான், கேஷ் மாதிரியான இடங்கள்ல குகைகள்ல பார்க்க முடியும். கிமு 2000ல கனான்கிற செமிட்டிக் லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எகிப்துடைய ஆளுமையில அடிமைகளா இருந்த இவங்க 1200 வரைக்கும் அடிமைகளாவே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த கனான் மக்கள் தான் இஸ்ரேலர்களுடைய மூதாதையர்களா பார்க்கப்படுறாங்க. இவங்க யாவேங்கிற மதத்தை பின்பற்றி போர் மற்றும் வானிலை சம்பந்தப்பட்ட கடவுளை வணங்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கூற்று இருக்கு. இந்த வழிபாட்டு ஒற்றுமை இஸ்ரேலியர்களுக்குள்ளேயும் இருக்குன்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுடைய அந்த ஆய்வுகள் மூலமா நமக்கு தெரிய வருது. இந்த கனான் மக்களுடைய பைபிள் ஹீப்ரூன்னு அழைக்கப்படக்கூடிய எபிரேய மொழியினுடைய முந்தைய வடிவத்தினுடைய எழுத்து முறை அப்படின்னு சொல்லப்படுது. அசிரிய பேரரசின் ஆட்சியின் கீழே இருந்த பாபிலோனியர்கள் குடிபெயர்ந்து இந்த இடத்துக்கு வராங்க. இப்படி பல பகுதிகள் இருந்து ஏகப்பட்ட மக்கள் இந்த பகுதிக்கு வர, இப்படி இஸ்ரேலியர்கள் சொல்லக்கூடிய எபிரேயர்கள், யூதர்கள், பாபிலோனியர்கள்னு மிகப்பெரிய குழுக்களா அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 2000ல இருந்து 1000 வரைக்கும் எபிரேயர்கள், அதாவது இஸ்ரேலியர்களான கனான் மக்கள் பகுதியா இருக்க எகிப்துடைய அடிமைத்தனத்தில இருந்து தாவீது ராஜா மக்களை காப்பாற்றி ஜெருசலமே தலைநகரமா கொண்டு ஆட்சியும் அமைக்கிறாரு. வேதாகமத்தின்படி இஸ்ரேல் நாடு யூதர்களின் தாயகம். கிமு 1000ல இருந்து 586 வரைக்கும் கால வரிசையில யூதர்களுக்கான முதல் கோவிலானது சாலமோனால கட்டப்படுது. ஜெருசலேம்ல பலி கொடுக்கிறது இவங்க வழிபாட்டினுடைய ஒரு அங்கமா இருந்திருக்கு. 586ல பாபிலோனியர்களுடைய படையெடுப்பால அந்த கோவில் அழிக்கப்பட்டுச்சு. உலகத்திலேயே பழமையான எழுத்து முறை கொண்ட மருடுக் தெய்வத்தை வழிபடுறவங்க மெசபொட்டோமியால இருந்து வந்தவங்க இந்த பாபிலோனியர்கள். மறுபடியும் பாபிலோன்ல ஏற்பட்ட ராஜ்ய மாற்றத்தால யூதர்களுக்கு விடுதலை கிடைக்குது. மீண்டும் கோவில் கட்டுறதுக்கும் குடிபெயர்ந்து போனவங்க மறுபடியும் திரும்பி இஸ்ரேலுக்குள்ளே வர்றதுக்கும் அங்க அனுமதி கிடைக்குது. இதனால 2வது கோயிலும் கட்டப்படும். ஆனா அதுவும் ரோமானியர்களுடைய படையெடுப்பால அழிக்கப்படுது. அதுக்கு பிறகு நிறைய பேரு இந்த இடத்தை தங்களுடைய ஆளுமைக்குள்ள கொண்டு வரணும்னு இஸ்ரேலுக்குள்ள வராங்க. மதங்களுக்கு இடையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. 1517ல இருந்து 1917க்கு இடைப்பட்ட காலத்துல ஒட்டோமன் பேரரசு ஆட்சி, இதுலயும் யூதர்கள் நாடு கடத்தப்படுறாங்க. 1800ல பிரிட்டிஷ் ஆட்சி நடக்குது. சியோனிச இயக்கங்கள் உருவாகுது. இதன் மூலமா இஸ்ரேலியர்கள் மறுபடியும் அவங்க நாட்டுக்கு திரும்பி வர்றதுக்கான ஒரு உத்வேகம் கிடைக்குது. யூதர்கள் மறுபடியும் ஒரு ராஜ்யத்தை அமைக்க, ஒட்டமன் காலத்துல இருந்து இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக நாடு திரும்பிய யூதர்கள் பாலஸ்தீனத்துல தங்க, அங்க இருந்த இஸ்லாமியர்களோட இவங்களுக்கு மோதல்களும் ஏற்பட ஆரம்பிக்குது. 1947ல பிரிட்டிஷ்காரங்க யூதம் மற்றும் பாலஸ்தீன அரசா தனித்தனியா பிரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. 1948ல சுதந்திரம் இஸ்ரேலுக்கு கிடைக்க அரபு நாடுகளுடைய தாக்குதலை எதிர்கொண்டு இஸ்ரேல் போர்ல வெற்றி அடைகிறாங்க. அதுக்கப்புறமா நாட்டுக்குள்ள போர்களே ஆளுமையை செஞ்சது. 1948ல அரபு இஸ்ரேல் வார் நடந்துச்சு. எகிப்து 1956ல சூயஸ் கால்வாயை தேசியமயமாக்குனதுனால பிரான்ஸ், பிரிட்டிஷ், இஸ்ரேலினுடைய போக்குவரத்து பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டது. அதனாலயும் ஒரு போர் உருவாச்சு. 1967ல காசா, சினாயி, மேற்கு கரையினுடைய காசா கைப்பற்ற 6 நாள் வார் ஒன்று நடந்துச்சு. 1973ல யோம் கீப்பர் வார் நடந்துச்சு. 1982ல லெபனான் வார்
நடந்துச்சு. 1979, 1993, 1994 அமைதி ஒப்பந்தம் போடப்பட்டாலும் வார் முடிஞ்ச பாடில்லை. இதுக்கு காரணம் ஜெருசலேத்தில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கா மெதினாவுக்கு அடுத்தபடியா 3வது புனித தலமா இஸ்லாமியர்கள் பாக்குறது தான். கிபி 75 கட்டப்பட்ட இந்த பிளேஸ், இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறதுனால இஸ்லாமியர்களுக்கு இந்த இடத்தை ஆளுமை செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. இன்னொரு பக்கம் யூதர்களுடைய புனித கோவில் 2 முறை அழிக்கப்பட்டுச்சு இல்லையா, அதை கட்டணும், அதனுடைய ஆளுமையை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டமும் இவங்க கிட்ட இருக்கு. இப்படி இந்த இடத்தின உரிமையை விட்டு கொடுக்காம 2 பேரும் அவங்களுடைய சண்டையை தொடர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. 2025 கூட பாத்தீங்கன்னா பள்ளி கட்டடம் தாக்கப்பட்டு அதுல 23 பேர் இறந்து போனாங்க. காசாவுடைய தாக்குதல்ல 400 பேர் இறந்து போனாங்க. ஹமாஸ் படைகள் ஒரு பக்கம் இது எங்களுடைய இடம் சொல்லி பாலஸ்தீனத்தை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டு அங்க ஒரு பெரிய வார்ன்றது இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அரபு நாடுகள் தங்களுடைய ஆளுமையை கோரி மறுபக்கம் வார்னு பல ஆயிரம் மக்களுடைய உயிர் இடத்துக்காக பறி போயிட்டே தான் இருக்கு. இப்படி ஆதி காலத்துல இருந்து மனித பரிணாம தொடக்கத்துல இருந்து பல மாற்றங்களை சந்திச்ச இஸ்ரேல் யூதர்கள் 76%, அரபுகள் 21%, பிற சமூகத்தை சார்ந்தவங்களோட சேர்த்து 1 கோடிக்கும் மேற்பட்டவங்களா இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க. ஹீப்ருங்கிற இஸ்ரேலினுடைய தொன்மை மொழி 49%, அரபு மொழி 18%, ரஷ்ய மொழி 15%, யுடிஸ் அப்படின்ற மொழி 2%, இன்னும் பிற மொழிகளோட சேர்த்து இந்த நாட்டு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் 1948 இருந்து 1977 வரைக்கும் ஏகப்பட்ட அரசியல் மாற்றங்கள், அதுல நிறைய இயக்கங்கள் தான் இந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருந்தாங்க கூட்டணிகளோட சேர்த்து. 1996 தான் முதல் முறையா பொது தேர்தல் நடக்குது. அதுல பெஞ்சமின் நெதன்யாகுன்றவங்க குறுகிய ஓட்டு வித்தியாசத்துல ஒரு வெற்றி அடைகிறாங்க. 1999 ஹெயிட் பராகா அப்படிங்கிறவங்க ஆட்சிக்கு வராங்க. லிகுட்டின் ஏரியல் ஷெரோன் அப்படின்றவங்க ஆட்சிக்கு வராங்க. கடைசியா 2022 நடந்த தேர்தல்ல கூட்டணியோட சேர்ந்து நெதன்யாகு வெற்றி அடைஞ்சு இப்ப வரைக்கும் அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் 2024 கணக்குப்படி 69.3 பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் ஏற்றுமதி செய்யறாங்க. மருத்துவ உபகரணங்கள், மின்னணு மற்றும் உயிர் தொழில்நுட்பம், மென்பொருள் ஏற்றுமதி, வைரத்தை வெட்டி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஏற்றுமதியில இது எல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது. அதுல பெரும்பாலும் அமெரிக்கர்களுக்கு தான் இவங்க ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 0 வாட்டர் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு அதிநவீன டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. ஆப்பிள், பச்சை காளான், தக்காளி, மீன், பருப்பு உற்பத்தின்னு உலக பொருளாதாரத்துல 28வது இடத்துல இவங்க இருக்கிறாங்க. பொறுத்த வரைக்கும் ஸ்டாட் ஆஃப் நேஷன்ங்கிற சைபர் பாதுகாப்பு, மருத்துவ தொழில்நுட்பத்தினுடைய வேளாண்மையினுடைய அதிநவீன வளர்ச்சியில இவங்க முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க. உலகினுடைய மிக பழமையான புராண நகரங்கள் எடுத்தோம்னா இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஜெருசலேம் 3000 வருஷத்துக்கு பழமையான ஒன்னா பார்க்கப்படுது. இங்க டெட் சி அப்படிங்கிற 1411 அடி ஆழம் கொண்ட உப்பு நதி இருக்கு. இதனுடைய அடர்த்தி அதிகமா இருக்கிறதுனால நம்ம அதுல இறங்குவோம்னா மிதப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. 85% கழிவு நீரை மறு சுழற்சி செய்யும் நாடா இருக்கிறாங்க. 6000 வருஷத்துக்கு பழமையான மது தயாரிப்பு நிறுவனம் இங்க இருக்கு. பத்திரிகை சுதந்திரத்துல 180 நாடுகள்ல 101வது இடத்துல இருக்கிறாங்க. இன்வென்ஷனை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ சிப்ஸ்ல இவங்க முன்னணியில இருக்கிறாங்க. அயான் டோம் சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை தாக்குதல்லாம் வரும்போது அதை எதிர்த்து தாக்கக்கூடிய ஒரு அதிநவீன ஒரு கண்டுபிடிப்பானது இவங்ககிட்ட இருக்கு. செயற்கை இறைச்சியை ரெடி பண்ணிருக்காங்க. ஏஐனுடைய ஒரு அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சி இவங்ககிட்ட இருக்கு. பல நூறு வருடங்கள் நடக்கும் போர்கள்ல சிக்கி கிடக்கும் மக்கள், மதங்களால மனித ஆளுமை எண்ணத்தால ஏற்படும் அழிவு இருந்தும் பொருளாதாரத்துல வேகமா வளரும் நாடுகள் பட்டியல்ல 5வது இடம். ஆளுமை இடம் பிடிப்பதில் மட்டுமல்ல, மக்களினுடைய பொருளாதாரத்திலும் இருக்குன்னு நிரூபிக்கும் எண்ணம் ஆச்சரியம்தான். மனிதர்களை அழித்து விட்டு மனிதன் யாரை ஆள போகிறான்ங்கிற எண்ணம் ஆயுதங்களால் அல்ல, அன்பால் மட்டுமே அழிவில்லாத ஆளுமை உண்டுன்னு நம்புற வரைக்கும் இந்த மாற்றங்கள் நிகழ போறதில்ல. இருந்தாலும் அதே போன்ற மாற்று சிந்தனை கொண்ட மக்களை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் ஒரு ஆச்சரியம்தான்.